பூவனூர்னு அழகான கிராமம். அந்த கிராமத்துல பணக்காரனான முனியனும் ஏழையான மாரியப்பனும் நண்பர்களா இருந்தாங்க. என்னப்பா முனியா, வேலையெல்லாம் நல்லா போகுதா? எங்க மாரியப்பா நல்லா போகுது. வானம் பாக்குற பூமிய வச்சிருந்தா எங்கப்பா பொழைக்கிறது? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு கறவை மாடு வாங்கி பொழைச்சிக்கலாமேன்னு இருக்கேன். நீ கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுறியா? நான் திரும்ப கொடுத்துடுறேன். ஓ, அப்படியா? என் வீட்லயும் மாடு நல்லா இருக்கு. என்னால அவ்வளோத்தையும் வச்சு சமாளிக்க முடியல. நீ வேணா என்கிட்ட இருந்த மாடாவே வாங்கிக்கிய. சரி, நீ நாளைக்கு அதையில வந்து மாடு பிடிச்சிட்டு போயிடு. சரி மாரியப்பா. அடுத்த நாள் காலையில மாரியப்பன் சொன்ன மாதிரி முனிய அவங்க வீட்டுக்கு போனான். மாரியப்பா, சொல்லுப்பா முனியா, என்ன விஷயம்? நீ தான் உன்கிட்ட இருக்கிற மாடை கொடுக்கறேன்னு சொன்ன இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இரு, மாடு பிடிச்சிட்டு வரேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. இத வச்சுப்பியேன். உன்கிட்ட கொடுக்க பணம் இல்லைன்னு தெரியும். சரி, அதுக்கு பதிலா வேணும்னா 1 வருஷம் என்னோட நிலத்துல வேலை பார்த்து அதுக்கான பணத்தை கழிச்சிடு. சரி, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஒரு வருஷம் உன்னோட நிலத்துல நான் வேலை செஞ்சு அதுக்கான பணத்தை கழிச்சுக்கிறேன். முனிய மாரியப்பனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி 1 வருஷம் அவனோட நிலத்துல வேலை பார்த்தான். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு முனிய மாரியப்பன் வீட்டுக்கு போய், இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நாளையில இருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் மாரியப்பன் முனியனோட வீட்டுக்கு போய் அவன் கொடுத்த அந்த மாடை வாங்கிட்டு வர போனான். வா மாரியப்பா. மாடை பிடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னது மாடு புடிச்சிட்டு போக போறியா? அதுக்கு தான் ஒரு வருஷம் உன்னோட நிலத்துல வேலை செஞ்சு பணத்தை கழிச்சிட்டனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த 1 வருஷம் மாட்டுல இருந்து பாலை கறந்து பலனை அனுபவிச்ச இல்லையா, அதுக்கு அது சரியா போச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. அங்க அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. 2 பேரும் நியாயம் கேட்க ஊர் தலைவர் கிட்ட போனாங்க. வாப்பா மாரிய முனியா, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஊர் தலைவர் 2 பேருக்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சாரு. மாரியப்பா, நீ நடந்ததை சொல்லு. ஐயா, நான் மாரியப்பன் கிட்ட மாடு வாங்க பணம் கேட்டேன். அவன் கிட்ட இருக்கிற மாடையே எடுத்துக்க சொல்லிட்டான். பணத்துக்கு பதிலா அவனோட நிலத்துல ஒரு வருஷம் வேலை செய்ய சொன்னான். நானும் 1 வருஷம் முடிச்சிட்டேன். 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடு அவன் திரும்பி கேட்கறான். நீங்களே சொல்லுங்க. முனியா, நீ சொல்லு. ஐயா, 1 வருஷம் என்னோட நிலத்துல வேலை செஞ்சான். அந்த 1 வருஷத்துல அந்த மாடு பால் கறந்து பலனை அனுபவிச்சான். இப்ப மாடு திருப்பி கேட்டா தரமாட்டேங்கிறான். சரி, 3 புதிரை நான் கேட்பேன். அதுக்கு சரியான பதில சொல்றவங்க இந்த மாடை பிடிச்சிட்டு போகலாம். இந்த மாடு அவங்களுக்கு தான். இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, முதல் புதிர், மனிதனோட வயிறு நிரப்பக்கூடியது எது? 2வது புதிர், மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடியது எது? 3வது கேள்வி, எது வேகமா ஓடக்கூடியது? இந்த 3 புதிருக்கும் சரியான பதில சொல்லுங்க. முதல் புதிர், மனிதனோட வயிறை நிரப்புவது பன்றியோட கறி. அதை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாம இருக்கும். அதுதான் நம்ம வயிறை நிரப்பக்கூடியது. 2வது புதிர், மனிதனோட நிம்மதிக்கு காரணம் பணம். பணம் இருந்தா நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். பணம் குறைய குறைய நிம்மதியும் சந்தோஷமும் குறைஞ்சிடும். 3வது புதிர், வேகமா ஓடக்கூடியது வேட்டை நாய் தான். வேட்டை நாய் முயலை விட வேகமா ஓடி போகும். இல்ல மாரியப்பா, நீ சொன்ன எல்லா பதிலும் தவறான பதில். நீ சொல்லு முனியா. முதல் புதிருக்கு பதில் மனிதனோட வயிறை நிரப்புவது பூமி. இந்த பூமியில தான் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள்னு எல்லா உயிரினங்களோட வயிறையும் நிரப்பக்கூடியது இந்த பூமி தான். 2வது புதிருக்கான பதில் மனிதனுக்கு நிம்மதி, தூக்கம். அந்த தூக்கத்துல தான் சேர்த்து வச்ச பணம், பொன், பொருள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா தூங்குவான். 3வது புதிருக்கான பதில் வேகமா ஓடக்கூடியது மனிதனுடைய எண்ணங்கள். நாம நினைச்ச இடத்துக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வேகமா கொண்டு போய் விட்டுடும். முனியன் சொன்னதுதான் சரியான பதில். அவனுக்கு தான் அந்த மாடு சொந்தம். மாரியப்பா, யாரையும் ஏமாத்தாத, நேர்மையா இரு. கொடுத்த வாக்க காப்பாற்றணும். புரிஞ்சதா? நண்பா, உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுது. ஐயா, நீங்களே நான் மன்னிச்சிடுங்க.